சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து இது பூரா காவிரிகளை கொய்து விட்டு அன்பென்ற மலரை உங்கள் பாதத்திலே சாட்சி உங்கள் இடத்திலே பணிவடை வேலை செய்யக்கூடிய இந்திரம் வந்தன வழிபாடு செய்திருக்கிறேன். ஓடி வந்து பாதத்தை பணிந்தபடியால் அடினி வாடியம்மா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் நீ சுகமாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் உங்கள் சித்தமே எங்கள் பாக்கியம். என்னமா கேக்குற? அப்படி இருந்தாலும் ஒரு சிறிய வாக்கியம் வங்கி கேளுமா? கேட்டா சொல்லுமா? கேட்டா கேளு வங்கி கேளு. அப்படி இருந்த போதிலும் இருந்தாலும் தினத்திலே என்னை அழைத்த நோக்கம் என்ன? எதற்காக அழைத்தீர்கள்? மாசுந்திரம் தினந்தோறும் பார்த்தால் உன்னை நான் அழைப்பது வழக்கம். அனுதினமும் அழைத்து எனக்கு ஆடை அலங்காரம் எல்லாம் செய்வாய். அம்மா இன்றைய தினத்தில் காலை பொழுது உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் அம்மா? நீ வாராயனாதி
நான் தூங்கி எழுந்த நிமிடத்தில் இந்த மாத்திரத்தில் அம்மா எனக்கு உடம்பெல்லாம் சோர்வாக இருக்கின்றது, என் கை கால் எல்லாம் வசதியாக இருக்கின்றது, கண்கள் எல்லாம் இருண்டு போகும் போல் தெரிகிறது. அம்மா ஒரு உடம்புல ஒரு வலி வந்ததேன்னு உண்டானால் அது மருத்துவர் இடத்தில் சென்றால் அந்த உடல் வலி தீருமா? மனதில் இருக்கக்கூடிய வலியை ஒருவரிடத்தில் பிறரிடத்தில் சொன்னால் தான் அந்த வலி தீரும். எனக்கு உடம்பும் சரியில்லை, எனக்கு மனசும் சரியில்லை. பஞ்சரை அலங்காரம் செய்தால் உன் மடியில் படுத்து உறங்கினால் உடல் சோர்வும் போகும், மனசோர்வும் போகும் இல்லையா? பஞ்சரை அலங்காரம் செய்ய அம்மா பொன்னி அழகாக நித்திரை போகிறாய். பாவம் பொன்னி, நாளை நடக்கும் சமர்காலத்தில் உனக்கு மாலை வரும், சீறி வரும், உன் தாலி அறிந்துவிடும். 10 மேலா 17 சமர்காலத்தில். அம்மா பொன்னி அழகாக நித்திரை போகிறாய். நாளை நடக்கும் சமர்காலத்தில் உன் தாய் வீட்டு தீர் வரும், உன் தாலி அழிந்துவிடும், மஞ்சள் குங்குமம் அழிந்துவிடும். நாளை நடக்கும் சமர்காலத்தில் பொன்னி நித்திரமா அழகாக நித்திரை. உன் தாய் வீட்டு சீர் வரும், உன் தாலி அழிந்துவிடும், உன் மஞ்சள் குங்குமம் அழிந்துவிடும். நாளை 10 மேலா 17 சமர்காலத்தில். என்ன நாளை நடக்கக்கூடிய யுத்தத்திலிருந்து எனக்கு மாலை வருமா, எனக்கு சேலை வருமா? இறைவா, மஞ்சளை அடைப்பேனா, என் குங்குமத்தை குலைப்பேனா, நெல்லை அடையை உடுத்தி விதவையாவேனா? இது சதியா இல்லை இது விதியா? இது கனவா இல்லை நினைவா? இது உண்மையா இது பொய்யா? ஐயோ இறைவா, சுங்கிரோ அம்மா, சுங்கிரோ என்னவாச்சு?
அம்மா கோரி கோரி அம்மா அதை கேட்டதம்மா அடி வண்ண உள்ள சுத்திரமே என் தாய் வீட்டுக்கென்ன வகை மோசம் நேருமா ஒரு கல்லாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு மண்ணாக நான் பிறந்திருக்க கூடாதா? ஒரு மரமாக நான் பிறந்திருக்க கூடாதா? ஒரு செடியா நான் பிறந்திருக்க கூடாதா? இந்த பாவம் பெண் ஜென்மம் எதற்கு? எனக்கு எதற்குமா இந்த பாவப்பட்டு இந்த பெண் ஜென்மம் எனக்கு எதற்கு? பிள்ளை இல்லையே என்று சொல்லி என் தாயும் தந்தை என்னை பெற்றார்கள் எதற்காகத்தானா? நான் இந்த நிலைமை அடையத்தானா? கடவுளே, இது சரியா? இது விதியா? இது இயற்கையா? இது செயற்கையா? இது கனவா? இது நினைவாயம்மா? எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாண்டி. பஞ்சனை அலங்காரம் செய்ய சொன்னீர்கள். நான் பட்ட துன்பம் போதுண்டி அம்மா. அழுது புலம்புகிறீர்கள். நான் படக்கூடிய வேதனை எனக்கு போதுண்டி. என்னமா இருக்கும்? நான் ஒருவருக்கு ஒரு தீவினை செய்யாத பாவி. நான் ஒருவருக்கு ஒரு துன்பத்தை நான் நினைக்காத பாவி. நினைக்க நினைக்க மனம் எனக்கு நெருப்பாக இருக்கிறது. வான வைத்திருந்த பாவை நான் ஒரு பொன்னுரையாக பிறந்து என் வாழ்க்கை இப்பேற்பட்ட இடியின் பள்ளத்தில் தள்ளிவிட்டேனே அம்மா.
என்னை பிடித்த சனியன் என்னுடைய அண்ணன் தம்பியை பிடிக்குமோ? என் வாழ்வில் வந்த துன்பம் என்னுடைய அண்ணன் தம்பியை சேருமையம்மா. இந்த பாவிக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லையே. என் கஷ்டத்தை சொல்ல எனக்கு அண்ணன் தம்பி இல்லையே. என்னுடைய ஆதங்கத்தை சொல்ல எனக்கு அக்கா தங்கை இல்லையடி. என் கஷ்டத்தை நான் யாருக்கு நான் சொல்லி அழுவேன். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, ஒட்டி வரம் ஒருபோதும் தோப்பாகாது. ஒரு கல் வைத்தால் அது வீடாகாது. இந்த பாவி நான் பிறந்தது ஒண்டி, இந்த பாவி நான் வளர்ந்தது ஒண்டி. என் வாழ்க்கையின் வேதனையின் துன்பத்தை நான் யாரிடம் சொல்லி அழுவேனோ? என்னை பெற்றார்கள் என்னுடைய தாயும் தந்தையர் கோரிக்கைகள் வந்து நேருமோ? எனக்கு வந்த கஷ்டம் என்னுடைய தாயும் தந்தையரை சேருமோ? எனக்கு ஒரு கஷ்டம், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்குதுடி. எனக்கு வந்த துன்பமெல்லாம் என்னுடைய தாயும் தந்தையரை சேருமோ? எனக்கு ஒரு கஷ்டம் வருது, எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு வேண்டாம். ஒரு தீ கொண்டு முட்டி திரேகத்தின் மீது போட்டதை போல் என் திரேகம் புழுவை போல் அது மின்னுதடி அம்மா. நான் படுத்திருந்த வேளையில் அம்மா எனக்கு ஆகாத நித்திரை என்று சொல்லக்கூடிய நான் கனவு கண்டேன். கனவை கண்ட மாத்திரத்தில் இருந்து என் உடல் பதிக்கிறது, என் உடல் சோறுகிறது, எனக்கு மாறாத துயரமாகிறது. என்னன்னு தெரியலமா, உன் செவிக்கு கேட்கலையா? அமைதியா இருக்கிறியம்மா. ஏமா பக்கத்தில் இருந்து அம்மா மஞ்சையா சொன்ன அது கேட்கவும் இல்லையம்மா. பஞ்சனை அலங்காரம் செய்ய சொன்னீர்கள். ஆமா, பஞ்சனை அலங்காரம் செய்து உண்மைதான் என்னுடைய மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாதான். அசுவியர் வாக்கு உரைத்தது என்று சொல்றீங்க. உண்மைதாமா, உங்க பக்கத்துலதான் நான் இருந்தேன். எங்க மணி மேலதான் நீங்க படுத்து உங்களுடைய செவிக்கு கேட்ட அந்த அசுரியர் வாக்கு என் செவிக்கு கேட்கவில்லை. அதை எடுத்து சொன்னால் அதனுடைய பலாபலனை சொல்றீங்க.
அறிவையே சொல்வேன் கேளாய் நிசதமாய் படுகாலத்தில் நிகழ்லா வரிசை மாலை மஞ்சளை அழைப்பேனா, குங்குமத்தை குலைப்பேனா, மல்லிகை பூ அரைப்பேனா, நான் வண்ண ஆடியா விழுந்து நான் வெள்ளை ஆடை உடுத்தி இந்த பாவி நான் விதவை ஆவேனா? நான்காவது ஜாமத்தில் கண்ட கணவன் நலமுடன் பலிக்கும் என்பார். என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து நேருமா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வேதனை வந்து நேருமா? என்னுடைய வாழ்க்கை வீணாக போகுமா? நினைக்க நினைக்க மன நெருப்பாக இணைகிறது தோழி. பயன் சொல்லுமா? கனவு கண்டீங்க, கனவு கண்டீங்க, ஐயா கனவு கண்டவாலே என்னை மடமடன்னு கூப்பிட்டீங்களா? நானும் மடமடன்னு வந்தேனா? நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தமாகப்பட்டது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அது அஸ்தினாபுரத்துல நடக்குது. அவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதை நினைத்து நீங்க ஏன் வேதனை? பாண்டவர்களுக்கும் ஒரு இரவுக்கு 8 ஜாமம். 4 ஜாமத்துல நான் எந்த ஜாமத்துல கனவு கண்டேன்? 4வது ஜாமத்திலே நான் கனவு கண்டேன். 4ஆம் ஜாமம் அது போய் பழிக்குமா? இது தெரியாது. தாய் வீட்டு சீர்வரமா சாணி எடுத்துடனா மஞ்சள் குங்குமம் போயிடுவானு இப்படி சும்மா தேவையில்லாத தூரத்துக்கு நேரம் போட்டு அது வந்து இடம் சரியில்லை. மாத்தி பஞ்சனை அலங்கார செய்யணும். காரணம் என்னன்னா பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தான் யுத்தம் நடக்கிறது. ஆமா, அதை நினைத்து நீங்க வேதனை பாருங்க. அவர்களுக்கும் நமக்கும் என்ன? அவங்க போறாங்க குருச்சேத்திரத்துக்கு, அவங்க சாகுறாங்க, இல்ல உயிரோடு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன அதுல வேற? நம்மளுக்கு எதுவும் கிடையாது. இது போய் ஐயருக்கும் அமாவாசைக்கும் தான் சம்மதம். ஐயா ஒரு அவசரம் ஆக்கிறதுக்கு அர்ஜென்ட்டுக்கு வர்றதெல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாது. என்ன காரணம்? அதனால மகாராஜா தெரியுமா? தெரியுமா?
அவரு உன்னை கூட்டின ஒரு மடி உத்தரவு. அதனாலதான் வந்துக்கிறேன். என்னமோ கலந்து வீட்டுல தூந்த மாதிரி அப்ப அங்கு தேசம் தன்னை தேடி நீங்க சொன்ன வண்ணமாக நேராக சென்று சுந்தரத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அரசே ஆனா துடைத்து மல்லி முல்லை கோங்கு மந்தார வெற்றிவேர் பாரிஜாதம் கொண்டு வந்து உங்கள் பாதத்திலே சமர்ப்பித்து சுந்திர வந்தன வழிபாடு செய்திருக்கிறார். சொல்லுங்க மகாராஜா. யாரு இது? அதான் அப்ப சின்ன பிள்ளையில பாத்தீங்களா அந்த சுந்தரவல்லி, அந்த பொன்னியம்மன் இடத்திலிருந்து அழைத்து வர சொன்னேன். அதே பொண்ணுதான். அந்த பின்தானா இது? ஆமாங்க. இப்ப கொஞ்சம் முன்ன புண்ணியம் சின்ன பிள்ளைங்க சரியாக தெரியல. சின்ன பிள்ளைங்க போது பாத்தீங்க. இப்ப கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்கிறான். ஓடி வந்தவுடனே மன்னர் தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு மன்னர். அப்பா என்று என்னுடைய பாதம் தானே படித்தபடியால் படித்த கடல் தூண்ட உலகத்திலே ஆண்டவனுடைய அருமை பெற்று நீண்ட காலம் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம். அப்படி இருந்த போதில் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீர்களே, இன்றைய தினத்தில் எதற்காக அழைப்பு கொடுத்தீர்கள்? என்ன காரணமாக வரவழைத்திருக்கிறீர்கள்? நான் தந்தைக்கு புறப்பட்டு போக போகிறேன். ஆமா, அதற்காக எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும்மா. அப்படிங்களா? என்ன உதவி செய்ய வேண்டும் என்று தெரிவித்ததே உண்டாடா? நீ எங்க இருக்கக்கூடியவள்? பொன்னி நாட்டை சேர்ந்த சுந்தர பொன்னி நாட்டை சேர்ந்த பொன்னியம்மன் இடத்திலே பணிவடை வேலை செய்து வருகின்றேன். அந்த பொண்ணு யார் என்பது தெரியுமா? தெரிவித்தால் தெரிந்து கொள்வீர்கள். அந்த பொண்ணு இடத்திலே பணிவடை செய்கிறேன் என்று சொன்னாயே, அந்த பொண்ணுதான் அம்மா என் மனைவி.
தங்களுடைய மனைவியா? என் மனைவி சொல்வாருடைய வார்த்தையை கேட்டு கணவன் முகத்தில் ஏதால் முடிய மாட்டேன் என்று சொல்லி தாய் தந்தை அரண்மனையே எனக்கு சொந்தம் என்று சொல்லி ஆமா என்னை பிரித்து போய்விட்டான். ஏய், அவள் பிரிந்து போய்விட்டாலும் ஆமா எனக்கு ஒரு ஆசை. என்ன அதான் சரி. அவளை பிரிந்து நான் இருந்தேன். நன்கு நாட்டிலே ஒன்றியாக நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் நாளை என் தம்பியாகிய துரியோதனைக்கும் பாண்டவர்களுக்கும் சமூக வித்தைகள் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதற்காக எழுந்தால் 10 மேல 14 நாள் சண்டை சபர்காலம் உண்டோம். நான் சண்டைக்கு போக வேண்டும். 17 நாள் சண்டையிலே சண்டை என்பது வெற்றியோ தோல்வியோ தெரியாது. நான் தாலி கட்டிய மனைவி அந்த பொன்னிடத்திலே கொடி என்று கட்டி வெற்றி தாமரத்தை மனைவிடத்திலே பெற்று நான் சென்றான். வெற்றியோ தோல்வியோ என்பது குடிச்சத்திர பொன்னியில் தான் தெரியும். அதற்காக என் மனைவியாகி பொன்னியை அழைத்து வருகிறாய் அம்மா. நான் சொன்னேன் என்று தெரிவித்து அழைத்ததாக என்று சொல்லி உன் கடமை அழைத்தார் கர்ணமாக அழைத்தார் என்று அது ஒரு உதவி செய்வாயா? நான் மட்டும் தனியா போதே உங்க நாட்டுக்கு எனக்கு துணையாக யாரும் புரியுங்களா? நீ போனும்மா. நான் போறேன். நேரம் இரவு நேரம் ஆண்மகனாக இருந்தால் தைரியமாக சென்று விடுவேன். நான் பெண்மணி. நான் எப்படி தன்னன் தனிமையில் நான் இந்த இரவு நேரத்தில் நான் செல்வேன். தனிமையில் சென்று நான் எப்படி அதற்காக ஒரு ஆள் அனுப்பினார். வரும்போது பகல் நேரம் என் மந்திரி அழைத்து வந்தான். போகும்போது இரவு நேரம் ஒண்டியாக போறீங்க. நான் எப்படிங்க போவேன்? எத்தனையோ ஆண் மக்கள் திருடர்கள் முறவர்கள் என்று எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பெண்மணியாக விட்டு இரவு நேரத்தில் தனியாக போனால் என்னை விட மாட்டார்கள். அதற்காக எனக்கு ஒரு பாதுகாப்பு கூறார். மகாராஜா இப்ப மட்டும் நான் எப்படி தனியா போறதுனால அண்ணாச்சிலேயே விட்டு வருகிறாயா? முடியாது. ஐயா செய்கிறாயா? ஐயா நீங்க கட்டளை இடுங்க, நான் செய்கிறேன். உதவியெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? பகல் நேரத்தில் நான் சொன்ன உடனே சுந்தரத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே அங்கு நாட்டில் விட்டார். அங்கு நாட்டிலே இருந்து மீண்டும் கொண்டு போய் பொன்னி நாட்டிலே இந்த பெண்ணை சேர்த்து விட்டு வருகிறாயா? அவங்க நாட்டில் கொண்டு விட்டு சரிங்க. ஏனென்றால் தனியாக நான் அனுப்பினான். போகும்போது ஏதாவது ஒரு இடர்வரை நேர்ந்ததை உண்டானார். கர்ண மகாராஜர் அழைத்தார். அந்த சுந்தரம் சென்றது வருகின்ற வழியிலே ஒரு இடர்வரை நேர்ந்தது என்று சொல்லி அந்த கெட்ட பேருக்கு நான் ஆளாகிறேன். அதனால வேணும் போயிட்டு வாங்க. அதனால ஒரு உதவி உங்களுக்காக நான் செய்கிறேன். போயிட்டு வரேன். சுந்தரம் என் மந்திரியே கொண்டு போயிட்டு சொல்லுங்க.
நீ நாடு இருந்தாலும் எச்சரிக்கையா போகணும். ஆமா ஏமா சரி நாட்டுக்கு வந்துட்டேன். ராணி அம்மா தனிமையில இருக்கிறாங்க. ஆமா ஒரு பெண்கள் இடத்துல ஒரு ஆண்கள் வரக்கூடாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் முதல்ல போய் அம்மா கிட்ட எடுத்து சொல்லிட்டு சம்மதப்பட்டா வந்து கூட்டு போறோம். அது வரைக்கும் நாய் கேட்ல உக்காந்துக்குது. அந்த மாதிரி உக்காந்து. சரிம்மா. சுபேதியம் இன்னும் செல்லப்பையா ஆசைப்படுத்திருக்கிறார். எதற்காக இதே குப்பாயா எடுத்து 20,000 சேர்ந்துட்டாருன்னு சொல்லி பாடாமல் 50 ரூபாய்க்கு ஆசை கொடுத்திருக்கிறார். கொடுத்த நேரத்தில் குறையில்லாம இதே குப்பாயா ஆத்மா 20,000 சேர்ந்து அதாவது அந்தவருக்கு அண்டனுக்கு ஆதரித்து பக்கத்திலிருந்து பாதுகாத்து என்னால காத்து வச்சுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் சுபேதி. ஒரு நற்செய்தியோட வந்திருக்கிறேன். என்ன சொல்றேன்? அரவணைப்பிலே வாழ்ந்தாலும் மனதிலே சில வேதனைகள் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்பா அம்மா வளர்க்குறாங்க. திடீர்னு நல்ல காலம் வந்தது, எனக்கு செல்வ காலம் வந்ததுன்னு சொல்லியே அது நல்ல காலம் வந்தது. எனக்கு என்ன நல்ல காலம் வந்துருச்சு, எனக்கு என்னடி செல்வ காலம் வந்துருச்சு சொல்லிடலாமா? சாப்பிடுமா காலையில? இல்ல எப்பயுமே உங்க வாழ்நாளிலே இது போல சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட செய்தி சொல்ல போறேன். அப்பேற்பட்ட செய்தி அப்படி தகிச்சு சொன்னு வச்சுங்க, தங்களே மெய் மறந்து அப்படி திகைத்து நின்று விடுவீர்கள். சொல்லுமா அம்மா அடியே அம்மா அடியே என்னமா சொல்ற? சீக்கிரம் சொல்லு, கவனி படிச்சு. அம்மா ஆர்வமா அம்மா அடியே
இவ அரண்மனைக்குள்ளாக்குறா. ஆமா இவள அடிச்சா வெளியே நான் ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்குது. நின்னு அப்ப கவனிக்கணும் இது சொல்றது தெரியாது. மூடு வாயே இரு நான் பாத்துன்னு வரேன். ஏய் யாரம்மா? ஆமா யார நீங்க? நானா நான் பலூனுக்கு எங்க இருந்து வர? நானா ஆ. நேரா ஆ. அவங்க பேசுமா? ஐயோ ஐயோ அப்பா எப்பறா அவரு இவனா அடிச்சா இவ கத்துறா. ஏய் இவனா அடிச்சா இவையா கத்துறா. ஏய் வரங்க வரங்க. மாரியம்மா கோயில் அங்க போய் பேசணும் பண்றாங்க. என்னடா ஏய் உட்காருக்கு உட்கார்ல எப்படி கறான் பாருங்கம்மா. களவாது செட்டி ஆட்டம். இவர் டிரைவர். ஏய் எல்ரி எல்ரி மேடம். யாரியம்மா? அவன் பேர் என்ன? அவனை எப்படி உனக்கு தெரியும்? என்னடா பேடி பிடிக்கிச்சா உங்க? ஏய் யாரியடா? அவனுக்கு ரொம்ப ராணி அடிக்க. வாடி தான் சொன்னானே. நக்கறனால அப்படியே சொன்னா ஓட்டானது கிளம்போதே. ஓடி போ அவசரத்துல சட்டி போல பையிலே எடுத்து விடாம பேச கூடாதுன்னு சொன்னாங்க. உட்காரிக்கல நேரா இது உட்காரிக்கல. ஏய் எழுமே எழுமே உங்க பேர் என்ன? எங்க அப்பா அம்மா பேரா நீ பேச சொன்னா நானே யாரோ மொப்புகம்மா பேர் என்ன? ஏமா எடா பேர் மொப்புகம்மா பேர் மொப்புகம்மா பேர் என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய அனுமதி இல்லாமல் அங்கு தேசம் போயிருப்பேன். அதுவும் போய் போய் நல்லவனை கொண்டு வந்தா பரவாயில்ல. எப்படிக்கிறோம் பாருங்க பேப்பர் பேர் கொடுக்க நாட்டம். மூணேல குத்தல் எங்க மேல குத்தல் சொற்படி வாத்தியார் மேல குத்தல் குத்தம்ல நடேசு வாத்தியார் மேல தான் குத்தம். காரணமா எல்லாம் படிச்சு ஆட்டு சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரும் பாட்டு பேர் எந்த விதத்தில் அவன் எனக்கு கணவன்? அவனோடு தாலி கட்டியதை பார்த்தாயா? அவனோடு சேர்ந்து நான் குடும்பம் நடத்தியதை பார்த்தாயா? இல்ல அவனை காதலித்ததை பார்த்தாயா? ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து நான் பிள்ளைகளை பெற்றதை பார்த்தாயா? சீ சீ அவன் எனக்கு கணவனா? அவன் எப்பேற்பட்டவன் சொல்றவா? என்னிடம் உரைக்க வந்தாய் பிழைத்தோடி சொல்லாமல் போவாய் போவது முறைதான் பெண்ணே. இழிவான குலத்திற்கெல்லா ஈழான தேர்ப்பாகன் தாய் தந்தை பெயர் தெரியாத தருதலை அண்ணன் தம்பி இல்லாத அனாதை சூத மங்கனுடைய மைந்தன் ஆச்சாரியனுடைய மைந்தன் தேரோட்டக்கூடிய அந்த தேரோட்டியின் மைந்தன் அவன் எனக்கு கணவனா? மூடுவாயே அவனை கணவன் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. அவனை கணவனாக ஏற்றுக்கொள்ள எனக்கும் மனம் இல்லை. அவன் எனக்கு கணவன் கிடையாது, நான் அவனுக்கு மனைவி கிடையாது. இதெல்லாம் சுத்த பொய். எப்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கலிங்க தேசத்தை விடுத்து நீ அங்கு தேசம் புறப்பட்டு பண்ணாயோ இனிமேல் மூஞ்சில் முடிக்க கூடாது. திரும்பி திரும்ப 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 வா பின்னாடி வா வாடி பின்னாடி. இவ்வளவு நேரமாக உங்களை பேசியதெல்லாம் அவனை பேசியதற்கு சமம். என்ன பண்ற? உங்களை அடித்த அடியெல்லாம் அவனை அடித்ததற்கு சமம். இப்ப என்ன பண்றமா? கையை கட்டி உங்களை அனுப்புறாங்க. ஏமா இப்படி கட்டாதேம்மா? கட்டுறதான் கட்டுற. ஏமா ஏமா மேல ரொம்ப நாள் பாக்கேம்மா கட்டுறதான் கட்டுற திருப்பி கட்டுற. மூடு வாயே ஒரே தாட்டம். இந்த கட்டோடு நீங்க அங்க போகணும். டிஸ்டர்ப் பண்ணி புடிச்சுக்கோ. ஏமா
இந்த கட்டோட நீங்க அங்க போகணும். இந்த கட்டை பார்த்து அவன் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு எதனா மருந்து குடிச்சிட்டு அவன் சாகணும். என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. இங்க என்ன போகணும்? எப்படி நீ பேகலாருப்பா இறந்தா? ஏய் கை தூக்கி உள்ள விடுறீ. என்னைக்கு சான்ஸ் கிடைக்குது? இரு கொஞ்சம் கொஞ்சம் இருமா. இந்த ஒரு பொண்ண நம்பி என் மனச தொடர்ந்து விட்ட கொண்டு போய் அவளை விட்டு விட்டு பொன்னியை அழைத்து வாழ் என்று சொல்லி அனுப்பினானே, போனவர்கள் இன்னுமே வரவில்லையே. மகாராஜா 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 போகும்போது இருவரும் சந்தோஷமாக சென்றவர். ஆமா, இருவரும் சந்தோஷமாக சென்று பொன்னியை அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினர் இல்லையா? சந்தோஷமாக சென்றவர்கள் வேதனையாக கண்ணீர் விட்டு வந்திருக்கின்றே மின் கட்டு பின் கட்டாக. ஏன் நீங்கள் ஆழ்ந்து வர சொன்ன உடனே அரசே பொன்னி நாட்டுக்கு சென்றேன் சாமி. அம்மா பொன்னி, உன் கணவர் கர்ண மகாராஜர் உன்னை வரும்படியாக உனக்கு கட்டளை இட்டிருக்கின்றார் அம்மா. அப்பா என்று ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னவுடனே என்ன செய்தால் உன்னை ஒரு பாயும் புலியை போல சீறி எழுந்து எங்களை அடி அடி என்று அடித்து யார் அவர் என்று கர்ண மகாராஜன் மேலான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி அவன் யார்? தாய் பேர் தெரியுமா? குகைக்குள்ளே ஒரு சிங்கமாகப்பட்டது குகைக்குள்ளே இருந்தது உண்டானான். ஆமா, புள்ளப்பூச்சி என்று சொல்வார்கள் சாமி. அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் காட்டிலே ஒரு ஆவு பசு என்று சொல்லக்கூடியது மேய்ந்திருந்தான். அதை பார்த்தவுடனே பசியை தீர்ப்பதற்காக அதை சாப்பிடுவதற்கு எப்படி கெஞ்சித்து போகுமா, அதை போல கெஞ்சித்து வந்து எங்களை அடித்தானே சாமி.
அடித்தது உனக்கு வலி இல்லையா? எங்களை அடித்தது வலி, எங்களை அடித்தது கூட எங்களுக்கு வழியாக தெரியாது. சமுக்கடித்து எங்களை அடித்து சரமுறையாக அடித்தார் சாமி. அது கூட அவள் அடித்தால் என் உடம்புக்கு வழியாக தெரியவில்லை. ஆனா உங்களை ஒரு வலி இருக்குதுன்னு சொன்னியே, அந்த வலி என்ன வலி உனக்கு? உங்களை இழிவாக பேசுகிறார்கள். எங்களை அடித்தது கூட நாங்கள் எங்களுக்கு அதனுடைய வழி தெரியவில்லை. என்ன சொன்னா? பல்லு பூரா பழம் இருக்கிறீர்கள். என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து தேர்ப்பாக மைந்தன் என்று சொல்கிறார்களே, உனக்கு நியாயமா? அப்படி நாங்கள் தெரிவிக்கவில்லை. நீ சொன்னதில்லையா? நான் சொன்னது. அந்த தங்களுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பொன்னியம்மன் பொன்னி சொன்னாரா? ஆமா. என்னவென்று? தேரோட்டி மைந்தன், தாய் பேர் தெரியாதே, தந்தை பேர் தெரியாதே, தருதனை அவன் யார்? மேலான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோன், தேரோட்டி மைந்தோன், ஈன குலத்தோன் என்று சொல்லி இழிவாக பேசினார். அரசு எங்களை மின்கட்டாக கட்டி, இது எங்களை கட்டிய கட்டு கிடையாது. அந்த கட்டனை கட்டிய கட்டி உங்களை கட்டிய கட்டு என்று சொல்லி யார் ஒருவன் உன்னை என்னை அழைத்து வர சொல்லி அனுப்பினாரோ, ஆமா அவனே இந்த கட்டை பார்த்து ஆமா வெக்கம் கட்டி இந்த கட்டை அவன் கையால் கலந்து வேண்டும் அப்படி என்று சொன்னாராம். ஆமாங்க. ஆனா உங்களை அடித்தது வலி இல்லை. எங்களுக்கு வலி கிடையாது அரசே. சொன்னதுதான் எங்களுக்கு முள்ளாக குத்துகிறது. வலி தாங்க முடியவில்லை. நீங்க யாரு பெத்த பிள்ளையோ பாவம். ஒரு வார்த்தையும் சொல்கிறீர்களே, என்னை அடித்தாங்க, உடம்பெல்லாம் வலிக்கும்படியாக அடித்தார் சாமி. அடித்தாடி எனக்கு வலிக்கவில்லை சாமி. உன்னை ஒரு வார்த்தையும் பேசினார் நிகழ்ச்சியாக. அவன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வலித்தது, உன்னை பேசிய வார்த்தைகள் வலித்தது. அவ அடித்தது கூட எனக்கு வலிக்கவில்லை என்று சொல்கிறீர்களே, யார் பெத்த பிள்ளைகளோ நீங்கள் பாவம். என் மீது இவ்வளவு பாசமாக நீங்கள் பேசி அடிபட்டு உதைப்பட்டு நிற்கின்றீர்கள். என்னால பெரியவர்கள் சொல்லிருக்கின்றார், நெல்லோட சேர்ந்து பில்லு அடிப்பட்டதாம், நெல்லோட சேர்ந்து பில்லு அடிப்பட்டதாம். அதை போல என்னோட சேர்ந்து நீங்கள் அடிப்பட்டு உதைப்பட்டு வாழ்வதை விட எங்கேயாவது போய் பிடிச்சுக்கோங்க. போங்க போங்க. சரிங்க. போ. எனக்காக அடிப்பட்டு உதைப்பட்டு வாழணும். எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிட்டு பாவம். என் தலையெழுத்து என்னவோ, என் உயிர் என்னவோ பார்ப்போம் இறைவா. என் தலையெழுத்து ஓகே, என் தலையெழுத்தை பார்க்கலாம். ஆனா என் பொண்டாட்டி பார்க்க முடியாது. இன்னொரு நாளைக்கு என் மனைவியை நான் பார்ப்பேனா? குடிச்சேத்திர பூமியில் போய் நான் மாண்டு விட்டான் என்றாவது ஒரு நாளைக்காவது என் மனைவி என்னை பார்த்தா என்று அழைப்பது செவியில் நான் கேட்பேனா? ஐயோ, இவர்களை விட்டாலும் என் மனைவியை பார்க்கவே முடியாது என்னாலே. அதற்காக இவர்களையே அழைத்து மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். அம்மா சுந்தரம், ஐயா மந்திரியாளே, ஐயா
ஒரு சின்ன வார்த்தை சொன்னா தவறாது கேட்பார்கள் அம்மா. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் மகாராஜா. என் மனைவியை நான் பார்க்க வேண்டுமே. பார்க்க வேண்டும். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா கண்ணே? இன்னொரு தரமு தொழி இன்னொரு தரமு தோழி இரவுடன் அங்கே சென்று மன்னவன் உனக்கு சொல்லி வரவழைத்து சுந்தரமே அதிகாரிங்க சொல்லிக்காது என்ன சொல்லி கேளுமம்மா. சுந்தரமே சொல்லுங்கள் அரசே. எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா? இன்னொரு தனமுத்தானே கேட்டு மன்னவர் உனக்கு சொல்லி வரவழைத்திட்டாதான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா வருவாங்களா? நான் சண்டைக்கு போறது யார் மேல சொல்லணுமே. எனக்கு யாரு பகை தெரியுமா? நான் யாருடன் சண்டைக்கு போறேன் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் எனக்கு பகையா? இல்ல உற்றார் உறவினர்கள் எனக்கு பகையா? எனக்கு யார் பகை தெரியுமா? என்னிட குலத்தோனே என்னிடம் குலத்தோனே அந்த இயற்பெரும் இதியோடு அந்த பொன்னியை அழைத்து வாரோ. என்னுடன் பிறந்து தம்பினாக்கண்ணே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் கண்ணே. என்னில குலத்தோனான இயல்பெரும் விஜயனோடு தம்பி நான் சண்டைக்கு வருந்தா இயல்பெரும் விஜயனோடு போர்கள போறார். உன் கைத்தாபுலத்தை பெற்றுதான் போக வேண்டுமா? அந்த கைத்தாபுலமே நீ வெற்றி தாபுலம் என்று சொல்லிக் கொடுத்தால் உன் கணவனுக்கு வெற்றியோ தோல்வியோ தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. உடன் பிறந்த தம்பி மீது சண்டைக்கு போறாராம். தம்பி மீது சண்டைக்கு போறார் என்று தெரிந்தும் உங்களை சவுக்கடித்து உங்களை சரமுறையாக மாற்றியதே உண்டானால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை அடிக்காமல் விடுவாளோ அடிப்பாலோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தை தெரியுமா? எதை சொல்லக்கூடாது. நான் பிறந்த நாளிலிருந்து பூரா தங்கத்தில் மறைத்தேனே. இந்த நாட்டுக்கே தெரியக்கூடாது கர்ணன் யார் என்று, ஊருக்கு தெரியக்கூடாது இந்த மன்னன் யார் என்று மறைத்து மறைத்து தங்கத்தில் வைத்தேன். நிறைவா அது எல்லாம் எனக்கு சொல்லக்கூடிய நேரமா என்று கடவுளே சொல்லாவிட்டாலும் என் விதி விதியை வேண்டாலும் முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். என் விதி சொல்ல வேண்டும். ஆனால் உங்களை அடித்தால் ஒரு வார்த்தை எதை சொல்ல வேண்டும் தெரியுமா? உன் கணவன் கண்ண மகாராஜன்
பாண்டவருக்கு சொந்த தாயாதியா, பாண்டவருக்கு சொந்த தாயாதியா உன் கணவன் கண்ணமகாராஜன் ஆமா. உடன் பிறந்த தம்பி மீது சண்டைக்கு போகிறாராம். ஆ, உன் கைத்தாம்பரத்தை பெற்று போக வேண்டுமா ஆ, அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா? அந்த வார்த்தையில் கேட்டும் சவுக்கடித்து உங்களை அவள் அடித்தார். அது உங்களை அடித்த அடி இல்லையம்மா, உங்களை அடித்த அடி இல்லை. நான் தாலி அவளை கட்டியிருந்தாலும் தாலி கட்டிய கணவனை ஒரு பெண்மணி அடித்தாள் என்று உலகம் சேர்த்தவள் என்று சுமராகட்டும். உங்களுக்கு விழுந்த அடி அது என்னையும் சேரட்டும் ஐயா. சரிங்க அரசு, போய் கூட்டாருங்களா? நாங்க போகலாம் பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன சமாச்சாரம். எப்பா அந்த பொண்ணும் பார்த்தா நம்ம சரியா இருக்கிறா, அந்த ராஜ்யம் பண்ணியே நீ நாட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு இதுக்கு மேல இங்க வேணான்னு அந்த பொண்ணு அடிச்சு முடிக்கிட்டாங்க. சரி, நானும் இன்னும் மொட்டையா வைக்கிறேன். ஏதோ இன்னும் கல்யாணம் காரியம் ஆகல. கல்யாணம் மட்டும்தான் காரியம் ஆகணும்னா நீ செத்தாதான். இன்னும் சுப காரியம் தான். சரி, அதனால பொண்ணு ஏதாவது பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மொத்தம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போன்னு சொல்றியா? ஏமா கட்டிக்கிறியா? அந்த பொண்ணையா நல்லா இருப்பா. ஏமா ஆகிறதுக்கு காரணம் நம்ம. சரி விடு, நான் குடிச்சாத்திரா போகும் வேலையில நான் எந்த ஊர்ல போய் நான் பொண்ணு பார்க்க முடியும்? போ பெண்ணை எந்த பக்கத்துல நான் போய் பார்த்து நான் குடிச்சத்திர பூமிக்கு போறேன் மாமா கத்திய என் பையனு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால பொண்ணு இல்லையே. பொண்ணு இல்லையா? பொண்ணு நான் முன்னே பாத்துக்கிறோம். எங்கப்பா? இந்த ஊர் இல்லையா? வெளியூர்ல தான். நேத்து அந்த அந்த ஊர் இல்லையா? அது பக்கத்து ஊரு. சரி, ஆனா பொண்ணு அது கூட்டு பொண்ணே இருக்குதா? அந்த கவலை எனக்கு இல்ல, பொண்ணை பார்க்கணும் கவலை எனக்கு. அந்த டென்ஷன் தான். சரி, பொண்ணை காட்டுறேன், பொண்ணை கூப்பிட்டு காட்டு. சம்மதம் வாங்கி நீங்க கல்யாணம் சரி, பண்ணி கூப்பிடு. ஏன் பாப்பா சுந்தரம் பேராசனம் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் கண்ணு பஞ்சேரியா போயிடுவேன். எது பொண்ணு? இதேதான் பொண்ணுன்றதா மாமன்றதா தெரியல. டேய் ஏய் இவளா, இவதான். இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து விரும்பிருச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களே கடிக்கிறாங்க. அப்பா அம்மாலே கூட யாரும் கவனிக்கிறது இல்ல, ஆமா. அவங்களே அடிச்சுன்னு ஓடிடுறாங்க. அப்பா அம்மா பேர் கேட்டாலும் சரி அவங்க பாட்டுக்கு அவங்க அடிச்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்குதா இல்லைன்னு தெரியும் இல்லையா? பாத்துக்கலாமா யாருன்னா? டேய் இருடா, இந்த பொண்ணை இந்த பையனை கட்டிக்கிறியம்மா எங்க மந்திரியே. இவங்க 2 பேரும் பாக்குறது போறாங்க. பொண்ணு இல்ல பாத்துக்கலாம். கல்யாணமே இல்ல விடுறான். நீ சேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ராஜா மகாராஜா பொண்ணுதான்.